ஹே ஹால், வெல்கம் டு கிரேமன் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா RTX 5060 Ti 16GB vs RX 9060 XT 16GB. இந்த ரெண்டு ஜிபிக்குள்ள கம்பாரிசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஜிபிக்கான சைட் பை சைட் கம்பாரிசன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா பிரைஸ் தான். RTX 5060 Ti 16GB வேரியன்ட் வந்து 63,000 to 64,000 வரைக்கும் செல் ஆகுது. RX 9060 XT 16GB வந்து 48,000 தான் செல் ஆகுது. ஸோ இதுலயே உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 20% கிட்ட பிரைஸ் டிஃபர் ஆகுது. அதுவே 5060 Ti 8GB பாத்தீங்கன்னா 38,000க்கு சேல் ஆகுது. 9060 XT 8GB பாத்தீங்கன்னா 34,000க்கு சேல் ஆகுது. இந்த இதுல பார்க்கும்போது ரொம்ப பெரிய பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் 4,000 மட்டும் தான் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இதே 16GB எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரொம்ப பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்ன எதுக்காகன்னு நெக்ஸ்ட் வேற டாபிக்ல அப்படியே சொல்றேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பிரைஸ் டிஃபர் ஆகிற காரணம் என்னன்னா 5060 Tiல உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். லைக் DLSS, ரே ட்ரேசிங், இந்த மாதிரி ரொம்ப ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எடிட்டிங் அண்ட் AI 3D ரெண்டரிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுக்கு 5060 Ti NVIDIA சப்போர்ட் படி அதுல ஒரு நல்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே இது 9060 XTல பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்லாம் இருக்காது. ஸோ அது பியூர் அண்ட் பியூர் கேமிங்காக ரெடி பண்ண கிராபிக்ஸ் கார்டு. ஸோ இதுல இருக்க ஃபீச்சர் உங்களுக்கு அதுல கிடைக்காது. ஸோ அதனாலதான் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இதுல ஏற்படுது. அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா VRAM கெப்பாசிட்டி. இந்த ரெண்டுத்துலயுமே 16GB 16GB அண்ட் 8GB 8GB. ஸோ VRAM பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இந்த இது டைல தான் போகும். அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா மெமரி டைப். அண்ட் வித் 360 Tiல GDDR7 யூஸ் பண்றாங்க. அதே இது 9060 XTல GDDR6 மெமரி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த 7க்கும் 6க்கும் ஆல்மோஸ்ட் 39% டிஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இந்த மெமரி டைப்ல GDDR7 பொறுத்தளவுக்கு NVIDIA தான் வின் பண்ணுது. அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா பவர் டிரா. பவர் டிரா பொறுத்தளவுக்கு 5060 Ti 180 வாட் கன்சியூம் பண்ணுது. அதே இது 9060 XT வந்து 160 வாட் தான் கன்சியூம் பண்ணுது. ஸோ 20% டிஃபர் ஆகுது பவர் வாட்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ இது வந்து 9060 XTல ஒரு பிளஸ்னே சொல்லலாம். எதனால பிளஸ்ன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா இதுல பவர் அதிகமா கன்சியூம் பண்றதுனால அதிகமா ஹீட் ஆகும். அது போக கூலிங் அதிகமா தேவைப்படும். பட் அதுல வந்து அப்படி தேவையில்லை. 9060 XT பொறுத்தளவுக்கு வந்து கூலிங் கம்மியா தேவைப்படும் அண்ட் அதிகமா ஹீட் ஆகாது. ஏன்னா பவர் கம்மியா கன்சியூம் பண்றதுனால. அது போக எலக்ட்ரிசிட்டி பில்லுமே உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா கேமிங். இதுல ரெண்டு ஜிபியுமே ஆல்மோஸ்ட் சேமா தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஒரு சில கேம்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இதுல பிளஸ் ஆனா அதுல மைனஸ் ஆகும். ஒரு சில டைம் ஈக்குவல் ஆகும். இல்ல அதுல மைனஸ் ஆனா இதுல பிளஸ் ஆகும். ஸோ கேம்ஸ் பொறுத்து FPS மாறும். பட் ரெண்டுத்துலயுமே 1080pலயுமே சரி 1440pலயுமே சரி ஓரளவுக்கு ஈக்குவலா தான் பர்ஃபார்ம் ஆகும். பட் NVIDIA பொறுத்தளவுக்கு ஒரு சில பிளஸ் இருக்கு. அது என்னன்னு வீடியோ பெஞ்ச்மார்க்ல சொல்றேன் கடைசியா. அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா ரே ட்ரேசிங். NVIDIA பொறுத்தளவுக்கு ரே ட்ரேசிங்ன்ற ஒரு புது இதை யூஸ் பண்றாங்க. ஸோ 9060 XT பொறுத்தளவுக்கு பழைய மெத்தடான ரேஸ்ட்ரேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ NVIDIA பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரே ட்ரேசிங் எனேபிள் பண்றதுல இருந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபர்ஸ் ஆகும். உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல ரே ட்ரேசிங் அண்ட் ரேஸ்ட்ரேஷன் பத்தி தெளிவா சொல்றேன். அண்ட் அப்ஸ்கேலிங் குவாலிட்டி பாத்தீங்கன்னா 5060 Tiல DLSS 4 யூஸ் பண்றாங்க. அதே இது 9060 XTல பாத்தீங்கன்னா FSR 4 யூஸ் பண்றாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் இது வேற இது அது வேற இது. அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் தெளிவா. நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா எடிட்டிங் அண்ட் AI ஒர்க். உங்களுக்கு எடிட்டிங் அண்ட் VFX பொறுத்தளவுக்கு NVIDIA தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா இதுல கூட ஈகோ சிஸ்டம் சப்போர்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு 3D மாடலிங் 3D ரெண்டரிங் லைக் கண்டென்ட் கிரியேஷன்ஸ் இந்த மாதிரியான ரொம்ப விஷயத்துக்கு கூட கோர் ஈகோ சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். அதே இது 9060 XTல பாத்தீங்கன்னா அந்த கூட கோர்ஸ் இல்ல. ஸோ அதுல இதுல இருக்கிற அளவுக்கு அதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. ஸோ எதனாலனா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேடு ஃபார் கேமிங். பட் இது வந்து ரெண்டுத்துக்கும் மிக்ஸ் ஆகி பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு NVIDIA எதுக்கு இவ்வளவு அதிகமா பிரைஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதனால மட்டும்தான். இதுல அதிக ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நீங்க வெறும் வீடியோ எடிட்டரா போறீங்கன்னா அண்ட் சம்டைம்ஸ் கேம் ஆடுவீங்கன்னா நீங்க NVIDIA போலாம். பட் ஃபுல் கேமர்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது 9060 XT தான். ஏன்னா பவர் கன்சம்ஷன் ஹீட்டு எல்லாத்துக்குமே
அது கரெக்டா இருக்கும். அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன, தெர்மல்ஸ். இது முன்ன சொன்ன மாதிரி தான் 5060 Tiல கொஞ்சம் பவர் டிரா அதிகமா இருக்கும். ஸோ அதனால இதுல அதிகமா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதே இது 9060 பாத்தீங்கன்னா பவர் கம்மியா தான் கன்சியூம் பண்ணும். ஸோ ஹீட்டுமே அவ்வளவா இருக்காது, கொஞ்சம் கூலரா தான் இருக்கும். பட் 5060 Ti கொஞ்சம் வார்மரா இருக்கும். பட் நீங்க கரெக்டான கேபினெட் நல்ல கூலரா யூஸ் பண்ணா அந்த இது அவ்வளவா டிஃபரன்ஸ் ஆகாது. அதே மாதிரி பிஎஸ்யூமே நல்ல பிஎஸ்யூ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. இப்ப பார்த்து இந்த சைட் பை சைட் கம்பேரிசன்ல ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். நீங்க எதுக்காக NVIDIA சூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன்னா, உங்களுக்கு DLSS ஃபியூச்சர், அப்ஸ்கேலிங் குவாலிட்டி அதிகமா, அண்ட் வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன்ஸ், 3D ரெண்டரிங், 3D மாடலிங், VFX இந்த மாதிரியான ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா NVIDIA தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். இதுவே இது நீங்க பியூர் அண்ட் பியூர் கேமிங்காக பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா 9060 XT தான். அதுவும் இல்லாம நீங்க உங்களுக்கு இதுல 20% கிட்ட மணி சேவ் ஆகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க கேமிங்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பா 9060 XT போங்க. அதே இது வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ரெண்டுமே பண்ணுவீங்கன்னா NVIDIA தான் பெஸ்ட் ஆப்ஷன். டோட்டலா 6 AAA கேம்ஸ், 2K ரெசல்யூஷன்ஸ், அல்ட்ரா செட்டிங்கோட பெஞ்ச் மார்க் தான் நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேம் என்னன்னா ஸ்பைடர்மேன் ரீமாஸ்டர். ஸ்பைடர்மேனை பொறுத்தளவுக்கு 5060 Tiல 90 FPS கிடைக்குது, 9060 XTல 88 FPS கிடைக்குது, 2 FPS ட்ராப் ஆகுது. பட் இது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சைபர் பங்க் 2077ல 70 FPS 5060 Tiல கிடைக்குது, 9060 XTல 60 FPS தான் கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 10 FPS ட்ராப் ஆகுது. அடுத்த கேம் என்னன்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2. 5060 Tiல 2K ரெசல்யூஷன்ல 72 FPS கிடைக்குது. அதே இது 9060 XTல 74 FPS கிடைக்குது. இதுல 2 FPS 9060 XTல பிளஸ் ஆகுது. அடுத்த கேம் என்னன்னா God of War Ragnarok. 5060 Tiல 2K ரெசல்யூஷன்ல 98 FPSம், அதே இது 9060 XTல 101 FPSம் கிடைக்குது. இதுல பாத்தீங்கன்னா 9060 XT தான் பீட் பண்ணுது. அடுத்த கேம் என்னன்னா Hogwarts Legacy. இதுல 2K ரெசல்யூஷன்ல 5060 Tiல 39 FPSம், 9060 XTல 41 FPSம் கிடைக்குது. லாஸ்டா பார்க்க போற கேம் என்னன்னா Black Myth Wukong. 5060 Tiல 49 FPSம், 9060 XTல 47 FPSம் கிடைக்குது. இந்த பெஞ்ச் மார்க் டேப்லர் கார்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 3 கேம்ஸ் 5060 Ti டாமினேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் 3 கேம்ஸை பார்த்தீங்கன்னா 9060 XT டாமினேட் பண்ணுது. ஸோ இதை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே கேமுக்கு ஏற்ற மாதிரி GPU FPS மாறும், கேமுக்கு ஏற்ற மாதிரி GPU ஒர்க் பண்ணும். பட் இந்த பெஞ்ச் மார்க்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, NVIDIAல இதுல DLSS எனேபிள் பண்ணாம எடுத்த பெஞ்ச் மார்க் தான். இதுவே நீங்க NVIDIAல DLSS ஆன் பண்ணீங்கன்னா இதை விட 20 to 30 FPS பிளஸ்ஸா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால தான் இது ரெண்டுத்துக்கும் மணி டிஃபரன்ஸ் ஆகுது. கடைசியா கீ கன்க்ளூஷன் வந்துடலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த ஜிபி எதுக்காக யூசேஜ். ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் ஷார்ட் ஃபார்மா சொல்லி முடிச்சிடுறேன். ஃபார் எடிட்டிங் அண்ட் 3D ரெண்டரிங், AI மாடலிங், VFX அண்ட் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி யூஸுக்கெல்லாம் நீங்க NVIDIA RTX 5060 Ti 16GB போறீங்களோ 8GB போறீங்களோ, பட் நான் எப்பயும் சஜஸ்ட் பண்றது 16GB மட்டும்தான். பட் ஏன்னா அதுதான் ஃபியூச்சர் ப்ரூஃபும். பட் இதுவே நீங்க பியூர் அண்ட் பியூர் கேமர், வெறும் கேமிங் மட்டும் தான் ஆடுவேன், ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 9060 XT போகலாம். அதுவும் 16GB போறதுதான் ஒன்றும் பெஸ்ட். ஏன்னா அடுத்த வர கேம்ஸ், இப்போ வர மாடர்ன் கேம்ஸ் எல்லாமே வீரம் அதிகமா கன்சியூம் பண்ணும். ஸோ நீங்க அதிகமான வீரம் வாங்குறது நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த 9060 XT என்ன பிளஸ்னா பிரைஸ் ரொம்ப கம்மி. அதுதான் 16GB வேரியன்ட்ல ஒரு நல்ல GPUனா 9060 XT தான் நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ எடிட்டிங் பிளஸ் கேமிங் அப்படின்னா NVIDIA, ஒன்லி கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங்னா 9060 XT. அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இதே மாதிரி வேற எதுனா உங்களுக்கு கம்பாரிசன் பண்ணணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல எதனா உங்களுக்கு கருத்து தெரிவிக்கணும், இல்ல நான் சொன்னது தப்பு, இல்ல உங்களோட சஜஷன் எதுனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி AMD vs Intel ப்ராசஸரை கம்பாரிசன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.